यस्य भवद्भक्तजनातिहन्तुः पितृत्वमन्येषु अविचार्यतूढं स्तम्भे अवतारतं अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंह दिव्यपादुका सेवक श्रीवंशटकोपश्री नारायण यतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशटकोपश्री रङ्गनाथ यतीन्द्रमहादेशिकाय नमः। त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीय मुनिनूपुर सिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमुद्रां मम संविदेहि। सन्तष्टिरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। करताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदि पञ्चम् अशेषतः पृथिव्यां प्रदितो राघव पादुका प्रभावः। प्रत्यक्षयन्ति परिशुद्धधियो यतावत् रामायणे रघुपुरन्दर पादरक्षे शश्वत् प्रपञ्चितमिदं परैव वृत्त्या संक्षेप विस्तर தவானுபாவம். அனைவருக்கும் நமஸ்காரங்கள். பாதுகா பட்டாபிஷேகம் என்ற தலைப்பில் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளிய பாதுகா சகஸ்ரத்திலிருந்து அனுபவிக்கலாம். பாதுகைக்கு என்ன பெருமை, நாட்டை ஆளுவதற்கான பெருமை இதற்கு உண்டா என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது இந்த பாதுகா சாஸ்திரம். இந்த பாதுகா பிரபாவம் வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் ராமாயணமே வேதம் தான். அதனால் வேதத்தில் சொல்லாமல் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி சொல்ல மாட்டார். அதனால் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றே அர்த்தம். அது மட்டும் இல்லை, பகவானுடைய பாதுகையே நம்மாழ்வார் தான். அதனால் இந்த ஸ்துதி பாதுகா சாஸ்திர ஸ்தோத்திரம் நம்மாழ்வாரை பற்றியது என்று கூட நாம் சொல்லலாம். இதில் சமாக்கிய பద్ధதியில் அவர் சொல்கிற பாதுகையே நம்மாழ்வாருடைய பெயரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று. திரமிடோபனிஷத் நிவேஷ சூன்யான் அபி லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன் துருவாமியமாவிஷதி ஸ்ம பாதுகாத்மா ஷடகோபக ஸ்வயமேவ மானனீயக அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை நம்மாழ்வாரே கூட திருவாய்மொழியில் சொல்லியிருக்கார். அகலகிலேன் இறைவென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு. உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேனா பாதுகையாக இருக்கேனேங்கிற. இந்த திரமிடோபனிஷத் நிவேஷ சூன்யான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, எல்லாரும் பெருமாளை அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு தான் நம்மாழ்வார் திருவாய்மொழி செய்திருந்தார். அந்த திருவாய்மொழியும் சில பேர் நொற்று பண்ண முடியறதில்லை எல்லாரையும். அதுக்காக அவர்களும் பெருமாளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஆழ்வார் பாதுகையாக அவதரித்தாராம். அதாவது எல்லோரும் பெருமாளை அடைவதற்காக சன்னதிகளில் பாதுகை எல்லோருக்கும் சாதிக்கிறார்கள். அதனால் பாதுகைக்கு ஷடகோபன் என்று பெயர் ஏற்பட்டது. அந்த சடாரியில் பகவானுடைய திருவடி பதிச்சிருக்கோம், அதுக்கு ஷடகோபனே பேர். பகவானுடைய பாதுகையே ஆழ்வார் என்று சொல்வார்கள். அதனால் நம்மாழ்வாரை பற்றின ஸ்துதி என்றே இதை சொல்லலாம். நம்ம அதோட இந்த பாதுகைக்கு எப்படி இவ்வளோ பெருமை, ஒரு நாட்டையே ராஜ்யத்தையே ஆளக்கூடிய ஒரு பெருமை வந்தது அப்படின்னு பார்த்தா, அது 39வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்னென்னா, பகவான் உலகத்தெல்லாம் அந்த திருவடி பகவானுடைய அவைய திருமேனிலேயே திருவடி ரொம்ப உயர்ந்ததானது. அந்த திருவடியில் பாதுகையும் சேர்ந்துருக்கு. அந்த அன்பு பாராட்டி ஸ்நேகம் பாராட்டின்னு இருக்கு. ஏன்னு கேட்டால், அந்த திருவடிக்கு எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த குணம் இருக்குது அப்படின்னா, பெருமாள் திருவடி ஒரு கல்லை அகலியே என்ற பெண்ணாக ஆக்கினார். அவருடைய திருவடிப்பட்டு ஒரு கல்லே பெண்ணாக ஆகியது, அகலியே என்ற பெண்ணாக ஆகியது. அதை இன்னொரு ஸ்லோகத்தை சொல்கிறார். ததாகதா ராகவ பாதரக்ஷே சம்பஷ்யமானேஷு தபோதனேஷு ஆசீத் அகல்யா தவ பாம்சுலேஷைஹி அபாம்சுலானாம் ஸ்வயம் அக்ரகண்யா அப்படின்னு. அதாவது அகல்யைக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது கௌதம் முனிவரால், அவருடைய கணவராலேயே, பதியாலேயே. அப்போது நீ கல்லாகவே இருக்க வேண்டும், அவன் ராமன் வருவான், அப்போது உனக்கு சாப மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போனார். தபஸ் பண்ண போய்விட்டார். ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரோட யாகசாலைக்கு வந்தார்கள். அந்த யாகத்தை எல்லாம் பூர்த்தி செய்த பிறகு அவர்களை மித்திலைக்கு அழைத்து செல்ல வேண்டிய வழியிலே ஒரு ஆசிரமத்தை பார்த்தார்கள். இந்த ஆசிரமத்துடைய கதை என்ன என்று கேட்டார்கள். இது ஏன் இப்படி இருக்கிறது, பாழடைந்து கிடைக்கிறது என்று.
தூசி பிடிந்து கிடைக்கிறதே என்று கேட்டார் ராமன். அதற்கு விஸ்வாமித்திரர் பதில் சொன்னார், இது உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறாள் இங்கே அகலிகை. அதனால உன்னுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்டாலேயே அவளுக்கு மோட்சம் கிடைக்கும், அதாவது அவள் திரும்ப பெண்ணாக மாறுவாள் என்று சொன்னார். அப்படி ஒரு சாப விமோச்சனம் அவளுக்கு அளித்திருக்கிறார் இந்த கௌதம ரிஷி என்று. அப்போது ராகவன் அங்கே பகவான் வந்தானா. ராமன் தன்னுடைய பாதுகையை அழுந்த பதித்து நடந்து வந்தானாம். அந்த பாதுகையுடைய புழுதி பட்டு அந்த கல் பெண்ணாக மாறியதாம். அதாவது தன்னுடைய திருவடி படக்கூடாது என்று நினைத்தானாம் ராமன். கௌதம பத்னி, ரிஷி பத்னி அவள், கௌதம ரிஷிய பத்னி. அவள் மேல் அவளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருவடி துகள் கூட படக்கூடாது என்று நினைத்தானாம். அதனால் நடந்து வரும்போது அழுந்த புதைத்து நடந்து வந்தானாம் அந்த மணல் மணல் திட்டிலே. அப்போது அந்த மணல் தூசி படிந்து அவள் எழுந்தாளாம், பெண்ணாக எழுந்தாளாம். அது மட்டுமில்லை, எல்லா மகிழ்ச்சிகளும் அங்கே அதை பார்த்தார்களாம். அந்த அகலிகை பெண்ணாக வந்து திரும்பி மறுபடியும் பெண்ணாக ஆனதை. அதோடு இல்லை, அவள் ஸ்வயம் அக்ரகண்யா, அப்பாம்சுலானாம் ஸ்வயம் அக்ரகண்யா, பதிவிரதா ஸ்திரீகளுள் முதன்மையாக எண்ணப்படுகிறாளாம். அப்படி எப்படி கல்யாணத்திற்கு முன்பு இருந்தாலோ அந்த மாதிரி அந்த தன்மையுடன் இப்போது திகழ்ந்தாளாம். அதனால் அவள் பதிவிரதா ஸ்திரீகளுடன் முதன்மையானவளாக திகழ்ந்தாளாம். அகல்யா அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏ அப்படின்னு வருது. அதனால் முதன்மையாக திகழ்ந்தாள் என்று இங்கே சுவாமி தேசிகன் தெரியப்படுத்துகிறார் நமக்கு. அது மட்டும் இல்லை, அடுத்தது இந்த பாதுகை என்ன, இந்த திருவடி என்ன செய்தது, சகடாசுரனை கொன்றது, தன்னையே காப்பாற்றி கொண்டான் கிருஷ்ணாவதாரத்திலே. திருக்கமர் அவதாரத்திலே கங்கையை உண்டாக்கியது, கங்கை உற்பத்தியானது, புனிதமான கங்கை உற்பத்தியானது. இன்றும் நாம் அங்கே போய் ஸ்நானம் செய்கிறோம், புனிதமடைகிறோம், நம் பாவத்தை தொலைக்கிறோம். அதே போல் சாம்பலிலிருந்து பரீட்சித்து என்ற மகாராஜாவை உண்டாக்கியது. பரீட்சித்து கரிக்கட்டையாக கீழே விழுந்தான், வெளி கர்ப்பமாக வெளியில் வந்தான். அப்போது உத்தரையும் குந்தி, திரௌபதி முதல்வர்கள் பிரார்த்தித்தார்கள் கண்ணனிடம், இந்த குழந்தை எப்படியாவது, இந்த கரிக்கட்டை எப்படியாவது உயிர் பிழைக்க வைக்க வேண்டும் என்று. அப்போது இது வந்து அஸ்வத்தாமன் போட்ட அந்த பாண்டவாஸ்திரத்தினால் ஏற்பட்டது. அவன் பாண்டவர்களே இல்லாமல் செய்ய வேண்டும், வம்சமே இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவன் பாண்டவாஸ்திரத்தை ஏவினான், பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். அதனால் ஏற்பட்டது. பொது பெருமாள் கண்ணன் தன் திருவடியாலே தொட்டு அவனை உயிர்ப்பித்தான். பிறகு அவனே மகாராஜாவா ஆனான். அவனால் தான் ஸ்ரீமத் பாகவதமே ஏற்பட்டது. இப்படியெல்லாம் அந்த பரத்துவத்தை காண்பித்து கொடுத்தது அவனுடைய திருவடி. அது மட்டும் இல்லை, தர்மபுத்திரருக்கு தூது சென்றது, இப்படிப்பட்ட சௌலபியமான காரியத்தையும் செய்தது. அதனால இந்த திருவடிக்கு பெருமை இருக்கிறது, பெரிய மேன்மை இருக்கிறது என்று எண்ணியது போல இருக்கு இந்த பாதுகை. நல்ல சர்வகாலமும் திருவடியை விட்டு பிரியாமல் அதனோட ஸ்நேகத்தோட இருந்ததாம் அந்த பாதுகைகள். அந்த பாதுகளை சரணமடைய வேண்டும் நாம். அதனால் அந்த பாதுகைக்கு இத்தனை பெருமை இந்த திருவடியோடு சேர்ந்து இருப்பதனாலே கண்டிப்பாக கிடைத்திருக்கும். அதனால் அது நாட்டை ஆண்டது. அது மட்டும் இல்லை, பகவான் வந்து நினைத்தானாம் நாம் வந்து பாகவதர்களை சேவை செய்ய வேண்டும் என்று. பாகவதர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதனாலே தான் நான்கு புத்திரர்களாக அவதாரம் எடுத்தானாம் பகவான். அதனால பரதனாக பிறந்து அந்த பாதுகைக்கு சேவை செய்தானாம். அதனால பக்தர்களை பகவான் எப்படி அவர்களுக்கு சேவை செய்யணும் என்று பகவான் விரும்புகிறானாம் பக்தர்களை. அதுபோல இந்த 39வது ஸ்லோகத்தில் சொல்றார், பாதுகைக்கு அதனால்தான் அந்த பெருமை வந்தது. யாரோட நாம் சேர்கிறோமோ அவருடைய தன்மை நமக்கு வந்துவிடும். அது மட்டும் இல்லை, ஆச்சாரியர் கிருப்பையால மிக பாபியானவன் கூட பெரியவர்களால் ஒப்புக்கொள்ளக்கூடியவன் ஆகிறானாம். அதாவது பாதுகையை ஆச்சாரியனாகவும் உருவப்படுத்தி சொல்லியிருக்கிறார் பெரியவர்கள்லாம், ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். பாதுகையினாலே ஆச்சாரியன் என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பாதுகை அரசாள்வதற்கு எந்தவித கஷ்டமும் இல்லை. அதனால பகவான் வந்து பாதுகையை சமர்ப்பித்தார். அதோடு இல்லை, பாதுகையோட பிரபாவம் என்னன்னா, நம்ம வந்து தலையிலே சாய்த்து கொண்டால் நாம் பகவான் திருடியே அடையலாம். சகல கர்மங்களையும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, செய்த பிறகு பாதுகையிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உபனிஷத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன சொல்லணும்னா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே சர்வம் கிருஷ்ண பாதுகார்ப்பணம் என்று சொல்ல வேண்டும் என்று உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, பிரம்மா கெட்ட எழுத்துக்கள்லாம் மாறக்கூடியதாம். அதாவது பாதுகை நம் தலையில் பட்டால் அந்த கெட்ட எழுத்துக்களையும் மாற்றிவிடும், நல்ல எழுத்தாக மாற்றிவிடுமா. அதோட உலகத்தை தாங்கும் பெருமாளையே
பாதுகை தாங்குகிறது. பக்தியோட நாம தலையில அதை சாதித்து கொண்டா பகவான் திருவடியை நாமும் அடையலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அதோட இந்த பாதுகைக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னு கேட்டா, சேஷோ கருத்மான் மணிபாத பீட்டி துவம் சேதி பாதாவனி விஸ்வமான்யாக துல்லியாதிகாரா எதி கிண்ணு சந்தக துவாமேவ நித்தியம் சிரசா வகந்தி அப்படிங்கிறார். அதாவது என்ன பெருமைனா, சேஷன் ஆதிசேஷனும் பகவானுக்கு திருவடியை தாங்குகிறான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசமாம், நின்றால் மறுபடியாம், நீர்க்கடவுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்லுமணையாம், திருமார்க்கு அரவு அப்படின்னு பாடியிருக்கிற ஆழ்வார் முதல் திருவந்தாதில். அதாவது என்னன்னா, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசம், நின்றால் மறுபடியாம்னா வந்து திருமலையில பகவான் வந்து நின்றுருக்கான். அவனுக்கு மறுபடியாக பாதுகையாக ஆதிசேஷன் இருக்கிறானாம். அங்கே அவன் நின்று கொண்டிருப்பதால அந்த மாதிரி நின்று கொண்டிருந்தால் பாதுகையாகவும் அங்கே செயல்படுகிறான் ஆதிசேஷன் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஆதிசேஷன் செயல்படுறதுனால பகவானுடைய திருவடியும் தாங்குகிற காரியத்தை செய்கிறான். இப்படி ஆதிசேஷனும் செய்கிறான். கருடனும் செய்கிறான். பகவானுடைய பாதத்தை கையிலே பிடித்து கொண்டு இவன் தான் பரமாத்மா, இவனுடைய திருவடியை பாருங்கள், இவன் திருவடியை சேவியுங்கள், இவன் திருவடியை வணங்குங்கள் என்று காண்பித்து கொடுக்கிறானாம். அதோட வேதம் தான் பகவானை காண்பித்து கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல கருடனே வேதாத்மா. அந்த வேதாத்மா வேதத்துக்குள்ளே தானே பகவான் தெரிவான். அதனால பகவான் காமிச்சு கொடுக்கிறானாம், வேதாத்மாவான கருத்மா. இப்படி அவனுடைய பாதத்தை தாங்குகிறான். மணிபாத பீட்டி, அதே போல சிம்மாசனத்துக்கு கீழே இருக்கிற திருவடியை தாங்கக்கூடிய ஒரு மேடை, அது வந்து மணிகளால் செய்யப்பட்ட ஒரு மேடை, அதுவும் பகவானுடைய திருவடியை தாங்குகிறது. இப்படி எல்லோரும், அதே போல பாதுகையும் தாங்குகிறது. இப்படி எல்லோரும் அந்த பாதுகையை தாங்கும் காரியத்தை செய்கிறார்கள், வகிக்கின்ற அதிகாரத்தை பண்ணுகிறார்கள். அது சமமாக இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் எல்லா பெரியவர்களும் பாதுகையைத்தான் தலையில் தரித்துக் கொள்கிறார்கள். மற்றது எல்லாத்தையும் தலையில் தரித்துக் கொள்வதில்லை. ஆதிசேஷனையோ இல்லை கருத்மானையோ இந்த மணிபாத பீடத்தையோ தலையில் வைத்துக் கொள்வதில்லை, தரித்துக் கொள்வதில்லை. இந்த பாதுகையைத்தான் தரித்துக் கொள்கிறார்கள். அதனால் அதற்கு உயர்வு அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பாதுகையோட பெருமைகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதற்கு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு தகுதியும் ஏற்படுகிறது என்றாகிறது. அடுத்தது பார்ப்போம். இவ்வளவு பிரபாவமுடைய பாதுகையை பரதனும் சத்ருக்னனும் சித்திரக்கூடத்திலிருந்து அயோத்திக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தார்கள். அதை பார்க்கலாம். பரதனும் சத்ருக்னனும் கேகை நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டார்கள். அப்போது நாடு முழுவதும் சூன்யமாக இருந்தது, கலகலப்பில்லாமல் இருந்தது. அப்போதே பரதனுக்கு சந்தேகம் தட்டியது. அரண்மனைக்குள் நுழைந்ததும் அவன் ராமன் காட்டிற்கு சென்றிருக்கும் விஷயத்தையும் தசரதன் மரணமடைந்த செய்தியையும் தெரிந்து கொண்டான். பிறகு தான் முடிசூட மாட்டேன் என்று சொல்லி, நான் ராமனை கூட்டிக் கொண்டு வருவேன், எல்லோரும் என் கூட வாருங்கள் என்று அழைத்து சென்றான். இப்படி ராமன் அயோத்திக்கு எல்லோருடனும் எழுந்தருளினான். அப்போது ஸ்ரீராமனிடம் கேட்டான், வந்து ஆள வேண்டும், திருப்பி ராஜ்யத்திற்கு வந்து ஆள வேண்டும் என்று கேட்டான். மன்றாடினான், கெஞ்சினான், அழுது பார்த்தான். ஆனால் எதற்குமே ஸ்ரீராமன் உடன்படவில்லை, இஷ்டப்படவில்லை. அப்போது எல்லாம் தெரிந்த வசிஷ்டர், முக்காலமும் அறிந்தவர், ஞானியானவர், ராமனை பார்த்து கேட்டார், உன்னுடைய பாதுகையை கொடுக்க வேண்டும் என்று. அதற்கு சுவாமி தேசிகன் வேடிக்கையாக சாதிக்கிறார் பாதுகாசத்தில். லோகத்தில் ஒருத்தன் ஒரு ஊருக்கு போவதற்கு நல்ல நாள் பார்த்திருந்து அன்றைக்கே புறப்பட முடியாமல் போனால் அவன் முக்கியமான வஸ்துக்களை வேறொரு இடத்துல கொண்டு வைக்கிறது வழக்கம். அதற்கு பரஸ்தானம் என்று பெயர். அதுபோல் பரதர் அபேட்சித்த சமயத்தில் ஸ்ரீராமனுக்கு அயோத்திக்கு எழுந்தருள முடியாததுனால ஸ்ரீ பாதுகைகளை பரஸ்தானம் பண்ணினார் அப்படிங்கிறார். அதாவது ஒரு ஜீவன் பெருமாளை நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்றோ அல்லது உம்மிடத்திற்கு என்னை கூப்பிட்டு கொள்ள வேண்டும் என்றாவது வருத்தத்துடன் அபேட்சித்தால் பெருமாள் அவனுக்கு எப்பவும் தம் திருவிடையை விட்டு பிரியாத நல்ல ஆச்சாரனை கொடுக்கிறார். அவன் அந்த ஆச்சாரின் இஷ்டப்படி நடந்து கொண்டு அவருடைய அனுகிரகத்தை பெறுவான். அந்த மாதிரி பெற்றால் அந்த ஜீவனும் பெருமாளும் ஒரு காலம் பிரியாமல் சேர்கிறார்கள். அதுபோல் இந்த பாதுகையும் பரதனோடு சேர்ந்தது. ஆச்சாரியன்
என்ற வியாஜத்தினால் இந்த பாதுகையை ராமன் கொடுத்தார் பரதனிடம். பிறகு ராமனிடம் அந்த பாதுகை எப்படி வந்தது, பரதன் எடுத்துக்கொண்டு சென்றானா என்று கேள்வி வர எழலாம். அதற்கு அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், 102வது ஸ்லோகத்தில், ராஜ்யம் விகாய ரகுவம்ச மஹீபதீனாம் பௌராம்ச்ச பாதரசிகான் பிருத்வீஞ்ச ரக்தாம் துவாமேவ ஹந்த சரணாவனி சம்பிரயாசியன் ஆலம்பத பிரதம் உத்தர கோசலேந்திரக. உத்தர கோசலம் அப்படிங்கிறது அயோத்திக்கு உட்பட்டது. அயோத்தி தான் என்னுடைய ராஜதானி, தலைநகரம். அந்த ராஜ்யத்தை ஆண்டவன் ராமன். அந்த ராமனை பற்றி சொல்கிறார். உயர்ந்த வஸ்துக்களை பிரஸ்தானம் பண்ணுவது வழக்கம். பாதுகை யாராவது பிரஸ்தானம் பண்ணுவாளா என்றால், பரம்பரையாக வந்த பட்டத்தையும் தன்னிடத்தில் மிகுந்த ஆசையுள்ள ஜனங்களையும் ஆசையுள்ள பூமியையும் விட்டுவிட்டு ஸ்ரீராமன் காட்டிற்கு எழுந்துள்ள போது பாதுகையை மட்டும் விடாமல் சாத்தி கொண்டானாம், அதை பற்றி கொண்டானாம். அதாவது பாதுகையை பற்றி கொண்டான் அப்படிங்கிறார். வேறு எல்லாத்தையும் விட்டால் கூட அந்த பாதுகையை விடவில்லை, அதை சாற்றி கொண்டு சென்றான் அப்படிங்கிறார். பெருமாள் பரமபதத்தில் நித்தியமாக எழுந்தளிக்கிறார். அவருக்கு பிரகதி மண்டலத்தில் கர்மங்களில் அகப்பட்ட ஜீவர்களை பற்றி நிரம்ப கவலை உண்டு. அதற்காக பரமபதத்தையும் பரமபதத்தின் ஆளுகையும் நித்தியசூரிகளையும் விட்டு பிரகிருதி மண்டலத்துக்கு எழுந்துள்ளும் போது ஆச்சாரியர்களை மட்டும் விடாமல் கூடவே அழைத்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிறார். அதாவது பெருமாள் யாரையும் எதையும் விடுவார், தன்னுடைய பக்தர்களை விடமாட்டார் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அதனால தான் நச்ச சீதா என்கிறபடி பிராட்டி லக்ஷ்மணியை அழைத்து கொண்டு போனார். ஆச்சாரியர்களை அடையாதவர்களை அடையவும் மாட்டார் அப்படிங்கிறார். யார் யார் ஆச்சாரியர்களை அடையவில்லையோ அவர்களை அவர் சேர்த்துக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிறதாக அர்த்தம். இப்போ ஆச்சாரியன் தான் பாதுகை, பரதனிடம் இந்த ஆச்சாரியனை அனுப்பி வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் பரதனும் என்ன செஞ்சான்னா, ராமன் காட்டுக்கு எழுந்துள்ளது தெரியாது பரதனுக்கு. அப்புறம் வந்து பார்த்தபோது இல்லைன்னு தெரிஞ்சுதா, ராஜ்யம் உன்னோடது அப்படின்லாம் சொன்னார்கள் எல்லாரும். அப்போ இந்த ராஜ்யத்தை துரும்பாக நினைத்து பாதுகையே சகல புருஷார்த்தமாக நினைச்சாராம். அந்த பாதுகையை எழுந்தருள் பண்ணி கொண்டு வந்தப்புறம் பரதனுக்கு ரொம்ப பெரிய புருஷார்த்தமாக தோணித்தான் பாதுகையை எழுந்தருள் பண்ணி கொண்டு வந்தது. அதனால தான் ஸ்ரீராமன் பரதனுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறார். அதுக்கப்புறமா இந்த பாதுகையை எழுந்தருள் பண்ணி கொண்டு வரும்போது இந்த பாதுகை ரொம்ப கருணை மிகுந்தது அப்படிங்கிறார். என்னென்னா, பரதன் ஒப்புக்கொள்ளலை ராஜ்யத்தை. கைகைக்கு கொடுத்த 2 வரத்தில் ஒரு வரம் ராமன் காட்டுக்கு போயிட்டான், அதை சாதிச்சிட்டான், அது பூர்த்தி ஆகிடுது. ஆனால் இன்னொரு வரமாகிய பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்பது பூர்த்தி அடையாமல் இருந்தது. இப்போது பாதுகையை எடுத்துக்கொண்டு வந்ததும் எழுந்தருள் பண்ணி கொண்டு வந்ததும் அந்த அபவாதமும் பூர்த்தி ஆகிடுது. அதாவது பரதன் நாட்டை ஆளமாட்டேன் என்று சொல்கிறான் என்ற அபவாதமும் இல்லை, நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறான் என்ற அபவாதமும் இல்லாமல் செய்ததுதான் அந்த பாதுகை. அயோத்திக்கு வந்ததுனால ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டார்கள். இல்லைன்னா தபித்து போயிருப்பார்கள் ஜனங்கள்லாம். ஐயோ, யாருமே ஆடுறதுக்கு இல்லையே, பரதனும் ஆளமாட்டேங்கிறானே என்று ஜனங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார்கள். இந்த பாதுகை வரவில்லை என்றார். அதனால்தான் இந்த பாதுகையை அனுப்பி வைத்தான் ராமன். அதோட 18வது ஸ்லோகத்தை சொல்கிறார், ஏன் பாதுகையை கொடுத்தார் அப்படின்னு. ராமனை விட உயர்ந்ததாம் பாதுகை, உயர்ந்தவள் பாதுகை அப்படின்னு 108வது ஸ்லோகத்தை சொல்கிறார். பாதாவனி பிரபவத்தோ ஜகதாம் திரயாணாம் ராமாதபி त्वमधिका நியதம் பிரபாவாத் நோச்சேத் கதன்னு பரதஸ்ய தமேவ லிப்சோகோ பிரத்யாயனம் பரிபடம் பவதி பவித்ரி அப்படிங்கிறார். அதாவது பாதாவனி, நீ உயர்ந்தவள். எப்படின்னா, ஒரு பொருள் அடகு வைக்கிறா வச்சுக்கோங்க, அந்த பொருளுடைய விலை மதிப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா, அடகு வைக்கும்போது அதற்கு குறைந்த அளவு தான் பணம் தருவார்கள், 5,000 தான் தருவார்கள். அப்படி இந்த 10,000 மதிப்புள்ள பொருளுக்கு 5,000 தான் கொடுக்கப்படுகிறது. அதுபோல் இங்கே ராமன் பாதுகையை ராமன் வேண்டும் என்று பரதன் கேட்டதுக்கு பாதுகையை கொண்டு ஸ்ரீராமனை விட்டபடியால் ராமனை காட்டிலும் உயர்ந்தவள் அப்படிங்கிறார். அதாவது ஒருவனுக்கு தெய்வத்தை சுவாதீனம் பண்ணிய ஆச்சாரியர் கிடைத்தால் அவரை ஸ்ரீ பெருமாளை காட்டிலும் உயர்த்தியாக நினைக்கிறான் அப்படிங்கிறார். அவனுக்கு ஸ்ரீ பெருமாள் அகப்படுவது சந்தேகமில்லை அப்படிங்கிறார். என்னென்னா,
பாதுகை விலை உயர்ந்தது, அது யோகக்ஷேமம் சகல லோகத்தையும் காப்பாற்றக்கூடியது அப்படிங்கிறத அவனுக்கு தெரிஞ்சுட்டாராம். இவர் வசிஷ்டரும் தெரிஞ்சுட்டு தான் அதை சொல்கிறார். அதையே ஆழ்வார் அருளிச்செயலில் பார்க்கலாம். அப்படின்னா, மரவடியை தம்பிக்கு வான்படையும் வைத்து போய் வானோர் வாழ செருவுடைய திசைக்கர்மம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில் திருவிடித்தன் திருவுருவும் திருமங்கை மலர்கண்ணும் காட்டி நின்ற உருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஓசலிக்கும் ஒளி அரங்கமே என்கிறார். திருவரங்க பாசுரத்தில் பெரியாழ்வார் சொல்ற, மறுபடி தம்பிக்கு வான் பணயம் வைத்து போயின்னு, அதாவது வானோருக்காக பணயம் வைத்தானாம் ராமன். வானோருடைய சொல்லை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் போக முடியாததுனாலே பாதுகையை அனுப்பி வைத்தான் ராமன் என்று சொல்கிறார். அந்த மாதிரி பாதுகையை அனுப்பி வச்சு பரதனுக்கு அபவாதம் இல்லாமல் செய்தான் ராமன். அதாவது இன்னொரு வரத்தையும் பூர்த்தி பண்ணும்படியாக செய்தான். தசரதர் கொடுத்த வரத்தினால் கைகேயி ஸ்ரீராமன் காட்டுக்கு போக வேண்டும், பரதருக்கு பட்டம் கட்ட வேணும்னு 2 சங்கதிகளை கேட்டார். அதில் மிகப்பெரிதான காட்டிற்கு போகிறது என்ற காரியத்தை ராமன் செய்ததும், அம்மாவின் இஷ்டத்தை முழுமையும் நடத்த வேண்டும் என்ற ஆசையால் ஸ்ரீராமன் கல்லிழைத்த பாதுகளாலே பரதர் சிரசில் கிரீடம் வைத்தார். அதாவது அவன் கிரீடத்தை ஏற்றுக்கொள்ளை, அதனால் இந்த பாதுகையை சிரசில் வைத்து அவனுக்கு கிரீடம் வைத்தார். அந்த மாதிரி செஞ்சார் அவர் ராமன். அதோடு இல்லை, 7 லோகங்களையும் இந்த பாதையை காப்பாற்ற வேண்டியதாக இருப்பதனால குறைவில்லாமல் அந்த காரியம் நடப்பதற்காக தன் திருவடி பிரபாவத்தை பாதுகைக்கு கொடுப்பதற்காக பாதுகையின் மேலே ஏறி நின்றாராம். பாதுகை மேலே ஏறி நிற்கணும் அப்படின்னு பரதன் கேட்டுன்றதும் சரி என்று அவனுக்காகவே 7 உலகையும் காப்பாற்றணுமே இந்த பாதுகை என்பதற்காக, அதற்கு அந்த சக்தி வர வேண்டுமே என்பதற்காக அதன் மேலே ஏறி நின்றாராம். அதற்கு பிறகு அப்படிப்பட்ட பாதுகையை ஸ்ரீ பரதாழ்வான் கிரீடத்தை வைத்து கொள்ளாதனால் மிகவும் பாக்கியம் பெற்ற தம் தலையில் எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தான். அதாவது இப்போ ராஜ்யத்தை அவன் ஏற்றுக்காதனால அவன் புண்ணியவான், பாக்கியவான். அதனால் இந்த பாதுகையை அவன் தலையில் எழுந்தருள பண்ணி கொண்டான். அதோடு இல்லை, இந்த பாதுகைக்கு எல்லா லோகங்களையும் குறைவில்லாமல் காப்பாற்ற சக்தி உண்டு, அதை சாதிக்க வேண்டும் என்று பரதர் பிரார்த்தித்தான், ஆசையுடன் பிரார்த்தித்தான். ஸ்ரீராமன் இந்த பாதுகை மேலேறி தம்முடைய நக காந்தி ஆகிற நிலாவினாலே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். ஸ்ரீராமன் விபீஷணனுக்கு கிரமமாய் லங்கா ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் செய்து வைப்பதற்கு முன்னாடி சமுத்திரக்கரையில் ஒரு தினம் அபிஷேகம் பண்ணி வைத்தார். இங்கேயும் அந்த மாதிரி நககாந்தியினால் பட்டாபிஷேகம் பண்ணினார். ஏன்னா பகவானுடைய நகத்திலிருந்து தோன்றியது தான் கங்கை. அதனால் பகவானுடைய திருவடியிலே எப்போதுமே கங்கை இருக்கிறது என்று அர்த்தம். அதே போல் மற்ற மகரிஷிகள் எல்லாமும் சித்திரக்கூட பருவத்தில் இருக்கிற ரிஷிகள் எல்லாமும் ஒரு ஜதை பாதுகை எழுந்தருள பண்ணி கொண்டு அக்னிஹோத்திர சாலையில் எழுந்தருள பண்ணி ஆராதித்தாரலாம். ராமன் அது மேலே ஏறி நிற்க சொல்லி அதை எடுத்துன்னு வந்தாலாம். இப்போவும் நாம் நம்முடைய ஆச்சாரியனுடைய பாதுகையை வீட்டில் எழுந்தருள பண்ணி கொண்டு வரலாம். அவர்கள் அதன் மேல் திருவடி பதித்து நமக்கு தருவார்கள். அதை நாம் வீட்டில் எடுத்துக்கொண்டு வந்து ஆராதிக்கலாம். அந்த மாதிரி செய்தார்களாம். நிரம்ப ஆசையுள்ள புருஷர்கள் பத்னி, அதாவது அதே மாதிரி பாதையை பெருமாள் திருவிழில் கட்டி கொண்டன என்று தேசியம் சாதித்தார். அடுத்தது, பாதைக்கு சுவாவமாக எல்லையில்லாத சக்தி இருக்குது. எப்படின்னா, பாதுகை பகவானை தாங்கிறது, பகவான் உலகத்தை தாங்குறான், பாதுகை பகவானை தாங்கிறது. அப்போ பகவானோடு சேர்ந்து இந்த உலகத்தையும் சேர்த்து தானே தாங்கிறது. அதனால் பாதுகைக்கு உலகத்தை தனியாக தாங்கிறது கஷ்டமாக என்ன? அதனால தான் பரதன் பாதுகைக்கு தாங்க முடியும் என்று நினைத்து தான் கேட்டானாம். பாதுகைக்கு சுபாவமே இல்லாத சக்தி இருக்குது, அந்த சக்தியை தம்முடைய திருவடிக்கு வாங்கிக் கொள்வதற்காக ஏறினார் என்று சுவாமி தேசிகன் இங்கே சொல்கிறார் இன்னொரு ஸ்லோகத்தில். அப்படி திருவடிகள் வாங்கி கொள்ளாமல் போனால் கல் முழுவதும் இருந்த தண்டக்கார இடத்துல பாதுகை இல்லாமல் எப்படி சஞ்சரிக்க முடியும் திருவடிகள்? அதனால தான் தனக்கு அந்த சக்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக அது மேலே ஏறி நின்றார் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்படி பலவிதமாக இந்த பாதுகையின் மேல் ஏறி நின்றதை பற்றி சொல்கிறார். இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக ராமன் திருவிலிருந்து எழுந்தருள் பண்ணி கொண்டு வந்தபோது கோசல தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுதான். தங்களுக்கு 4 புருஷார்த்தமும் கைவந்தது போல சந்தோஷம் ஏற்பட்டுதான். அதனால் அந்த ஸ்தோத்திரம் பண்ணாலாம் பாதுகை எல்லாருமே சேர்ந்து அப்படி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது இந்த பாதுகை. அதே போல் பரதாழ்வான் சத்ருஞ்சயன் என்ற யானை மேலே ஏற்றி அயோத்திக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தானாம். அப்படி வரும்போது ஆதிக்கவியான வால்மீகியினுடைய சிஷ்யரான பரத்வாஜர்
காட்டில் இருக்கிற அநேக விதமான பதார்த்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து காணிக்கையாக கொண்டு வந்து சமர்ப்பித்து சேவித்தாராம் இந்த பாதுகையை. அது மட்டும் இல்லை, அயோத்திக்குள்ளே அந்த யானை ஊர்வலம் வந்தது. அப்போது எல்லார் வீட்டிலும் ஜன்னல்களிலிருந்து உள்ள ஸ்திரீகள்லாம் ஜன்னலிலிருந்து வேடிக்கை பார்த்தார்களாம். ரொம்ப சந்தோஷமாக கண்களை மலர வைத்து கொண்டு பார்த்தார்களாம். அப்படி பார்த்தது போல் சேவித்தார்களாம். அந்த முகங்கள்லாம் பார்த்தாக்க தாமரை பூத்தது போல் இருந்துதான். அதே போல் அவர்களுடைய கண்கள்லாம் அப்படியே அசங்காமல் அப்படி பார்த்துன்னு இருந்தாலாம். அந்த கண்கள்லாம் வண்டுகள் போல் இருந்துதான். தூரக்கேந்து பார்க்கும்போது அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஏதோ தாமரை பூத்திருக்கு, அதில் இந்த வண்டுகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறா போல் இருந்ததான் அந்த பெண்கள் பார்க்குறது. அதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த யானை போயிட்டே இருந்துதான். அப்போ எல்லோரும் பார்த்துட்டு சத்ருஞ்சயன் மேலே இருக்கிற அந்த பாதுகையை பார்த்துட்டு, அதாவது பரதன் எழுந்தருள் பண்ணி கொண்டு வருகிறான். சத்ருஞ்சயன் யானை மேலே பரதன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் தலையில் அதை எழுந்தருள் பண்ணி கொண்டு வருகிறான். அப்போது ராமனே வந்து விட்டதாக நினைத்து சந்தோஷமாக இந்த பாதுகையை எல்லாரும் தரிசித்தார்களாம், பார்த்தார்களாம். அப்படி வந்து ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுதான். அதே போல் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், திரஷ்டும் ததா ராகவ பாதரக்ஷே சீதா மிவத்வாம் வினிவர்த்தமானாம் ஆசன் அயோத்தியா புரசுந்தரீனாம் ஔத்சுக்கிய லோலானி விலோச்சனானி அப்படின்ட்டு. பாதுகை வர அழக சீதையே வந்து விட்டதாக நினைத்து கொண்டு இந்த பட்டணத்து ஸ்ரீகள்லாம் கண்கள் விரிய அப்படியே ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாலாம், ஆசையோடு பார்த்தாலாம் எல்லாரும். அதோடு இல்லை, யானை ஒரு வீட்டுக்காக போகும்போது தன் வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு செல்லும்போது அந்த பெண்கள் எல்லாமும் அடுத்த வீட்டுக்கு சென்று அதை பார்த்து கொண்டே போனாலாம். இப்படி அந்த வீதி முழுவதும் இந்த பெண்கள்லாம் ஊர்வலமாக சென்று அந்த பாதுகையை பார்த்து கொண்டே இருந்தார்களாம். தங்கள் வீதி நிறைந்து தங்கள் வீதியை தாண்டி போனப்புறம் கூட அடுத்த தெருவுக்கும் சென்று அந்த யானையின் மேல் போகிற பாதுகையை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்களாம். அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதான். சீத்தையே மறுபடியும் வந்துவிட்டாள் என்று எண்ணிக்கொண்டார்களாம். அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதான் இந்த பாதுகை திரும்ப வந்ததுனால. அதோட சொல்கிறார், இந்த ராமன் என்ற சிங்கம் ராவணன் என்கிற யானையை பிளப்பதற்காக மிகவும் ஆவல் கொண்டு காட்டிற்கு போய்விட்டது. இந்த பாதுகை இருக்கே, அது வந்து பரதர் இங்கே குட்டியை எடுத்துக்கொண்டு கோசல தேசமாகிற குகைக்கு வந்து விட்டதாம். அதாவது ஆண் சிங்கம் ராமன், பெண் சிங்கம் இந்த பாதுகையாம். அந்த பெண் சிங்கம் வந்து குட்டியை வைத்துக்கொண்டு குகையில் இருந்ததாம். அதாவது பரதனை காப்பாற்றி கொண்டு வந்ததாம். பரதனை காப்பாற்றியது பாதுகை தான் என்று சொல்லப்படுகிறது. அதோட இல்லை, கைகைக்கு வரம் கொடுத்த தினத்திலே லோகம் முழுவதும் துக்கமாகிற இருட்டால் மூடிக்கலாம். அப்படிப்பட்ட உலகத்தை காப்பதற்காக மிகவும் நல்ல மனதுள்ள பரதன் பாதுகையை அயோத்திக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தார். ஸ்ரீராமனுடைய பிரிவை கூட ஜனங்கள் செய்தார்கள். ஆனால் பாதுகையோட பிரிவை ஒருவரும் ஒரு க்ஷணம் கூட செய்யவில்லை, பிரிவை செய்யவில்லை. அப்படிப்பட்ட பாதுகையை நாம் வணங்க வேண்டும் என்கிறார். ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தினால ஜனங்களுக்கு பெருமாள் தீர்ந்து க்ஷேமம் உண்டாகிறது. ஆச்சாரியர்களை விட்டு பிரிகிறது ஜனங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரியுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அடுத்தது நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, கோசல தேசத்தில் இந்த ராமனுடைய பாதுகை ராஜ்யம் ஆண்டது கொஞ்ச காலம், அதாவது ஒரு 14 வருஷம். அப்போது அந்த பாதுகையை சகல லோகமும் ஆராதித்தபடினால கர்மயோகங்கள்லாம் செய்யாமையே அந்த தேசத்தில் உள்ள புல் முதல் பெரிய ஞானிகள் வரையில் சம்சாரத்தை தாண்டினார்கள் அப்படிங்கிறார். அதாவது கூரத்தவன் பெருமாள் பார்த்து கேட்குறார், நீ ராமாவதாரம் பண்ணின போது புல் முதலுக்கு கூட கர்ம யோகாதிகள் இல்லாமல் நல்ல லோகம் கொடுத்தீரே, எவ்விடம் கொடுத்தீர் என்று கேட்டார். அதற்கு இந்த தேசியம் தான் சொல்கிறேன், சக்கரவர்த்தி திருமன் ஒரு சங்கட சமயத்தில் பாதுகையை ராஜ்யத்தை ஒப்புக்கொள்ளும்படி சாய்த்தார். கொஞ்ச காலம் சிம்மாசனத்தில் இருந்துவிட்டு மறுபடியும் கீழ்ப்படியில் வருவானேன். அப்படிங்கும்போது என்னுடைய இஷ்டப்படி நடத்த அதிகாரம் கொடுத்தா நான் போகிறேன் அப்படின்னு பாதுகை அருளி செய்துதான். அதனால் பாதுகை வந்து தான் ஆகையில தன்னை போன்ற அச்சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் நல்ல கதியை கொடுத்து விட்டு தான். இப்போது ராஜாங்கத்தில் இப்போ உலகத்தில் ராஜாங்கத்தில் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ஒரு அதிகாரி மாறுறா அப்படின்னா அவர்கள் வந்து இன்னொரு அதிகாரி பிறகு வருகிற அதிகாரி இதை பற்றி விசாரிப்பதில்லை. அதனால் அவள் வந்து தனக்கு என்னவென்ன தோன்றதோ அதையெல்லாம் சட்டமாக கொண்டு வருவார்கள். இப்படி வரக்கூடிய அதிகாரிகள்லாம் அந்த மாதிரி இந்த பாதுகை செய்தது என்று சொல்கிறார். அதே போல்
இவரும் சொல்கிறார், நம்மளும் சொல்கிறார், கற்பார் ராமபிரானி எல்லால் மற்றும் கற்பரோ என்று இந்த பாசுரத்தில் சொல்கிறார். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றென்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று அருளி செய்திருக்கிறார். அதாவது நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் அப்படிங்கிறார். நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளே, நான்முகனார் படைத்த இந்த நாட்டுக்குள்ளே உள்ள அந்த உயிரினங்கள்லாம் நல்ல கதி பெற்றது என்று சொல்கிறாருங்க. அதே போல தான் குலசேகர ஆழ்வாரும் அன்று சராச்சரங்களை வைகுந்தத்து ஏற்றி என்று சொல்கிறார். இப்படி அந்த சராச்சரங்களை எல்லாம் வைகுந்தத்துக்கு சாந்தானீகம் லோகம் என்கிற அந்த வைகுந்தத்துக்கு போய் சேர்ந்தார்களாம். அதெல்லாம் அது இந்த பாதுகையின் விசேஷத்தினாலே தான், பாதுகை ஆராதித்ததினாலே தான் கிடைத்தது இந்த பதவி என்று சொல்கிறார்கள். அடுத்தது இந்த பாதுகையை பிரயோஜனமாகவும் உபாயமாகவும் நினைக்கிறவர்களுக்கு அவர்கள் கேட்காமலே சகல சுகங்களையும் கொடுக்குமாம். அது எப்படி ஒரு ஆச்சரியமான இது விஷயம்னா, பரதர் ஒரு விஷயத்தையும் அபேட்சிக்காமல் பாதுகையே பிரயோஜனமாக ஆராதிச்சுன்னு வந்தார். அவருக்கு ராஜ்ய பரிபாலனம் தானாக சேர்ந்தது. இவராக ராஜ்யம் ஆளாவிட்டாலும் பாதுகையின் மூலமாக ஆண்டார். அதை வேண்டாம் என்று தள்ளவும் முடியவில்லை இவரால். அது மாதிரி ஒருவர் நல்ல ஆச்சாரர்களை வேறொரு பிரயோஜனத்தையும் அபேட்சிக்காமல் ஆசிரியத்து பக்தி பண்ணினாக்க அவனுக்கு தர்மார்த்த காமங்கள் மிக உயர்ந்தவைகளாய் வலுவில் சேருகிறது அப்படிங்கிறார். அதாவது ஆச்சாரிகள் போன்ற பாதுகைகள் போன்ற ஆச்சாரிகள் இவர்களை ஆசிரியத்தால் நமக்கு எல்லா விதமான புருஷார்த்தங்களும் கிட்டும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. அடுத்தது இந்த பாதுகையோட பொறுமையை பற்றி சொல்கிறார். இது எப்படி பொறுமையாக இருக்குது அப்படின்னு. அதாவது வீரவிரத பிரணயினி பிரதமே ரகுணாம் பிராப்தே சிராய பரதே விரதமாசி தாரம் தியக்த்வா பதாவனி ததா விவிதான் விகாரான் ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர்த்தயஸ்துவம் அப்படின்னு. இந்த பாதைக்கு என்ன ஒரு நேச்சர் அப்படின்னா, எப்பவும் சஞ்சரிக்கிறதே தான் அதுக்கு சுபாவம், அதனுடைய சுபாவம் அதுதான். சஞ்சரித்து கொண்டே இருப்பது தான். பகவான் சஞ்சரித்து கொண்டு இருந்தானால் அதுவும் சஞ்சரிக்கணும். இப்போ பகவான் இங்கேயோ இருக்கான், பாது இங்கே இருக்குது. இப்போ சஞ்சரிக்கிற வேலையே இல்லாமல் போயிடுது. அதனால் ராமன் சத்துருக்களை கொல்லாமல் திரும்புவதில்லை அப்படிங்கிற ஒரு விரதத்தை கையாண்டார். இது பெரும்பாலும் சத்திரியர்கள் கை கொள்ளக்கூடிய ஒரு விரதம். அவர் செஞ்சது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பரதனும் என்ன பண்ணிட்டான், பட்டத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா. பரதனும் பட்டத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிவிட்டு இவா 2 பேரும் தன்னுடைய விரதத்தை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சுட்டான். ஆனால் பாதுகை என்ன பண்ணுது, சஞ்சாரங்களை விட்டு ஒரே இடத்தில் இருப்பது அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு காரியத்தை செய்கிறதாம். ஸ்ரீராமன் செய்த விரதம் வீரர்களுக்கு சூரர்களுக்கு வழக்கம்தான். அதேபோல் இந்திரியங்களை ஜெயிப்பது கஷ்டமானபடியால் பரதன் செய்தது அதை காட்டிலும் கொஞ்சம் கடுமையான விரதம். ஆனால் சஞ்சரிப்பதே சுபாவமான பாதுகை ஒரே இடத்துல 14 வருஷம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான செயல் இல்லையா? அதனால் இந்த பாதுகையை பற்றி ஆச்சரியமாக சொல்கிறேன். நீ எங்கேயுமே சஞ்சரிக்காமல் நாட்டை காப்பாற்றினாய் அப்படிங்கிறார் ஆழ்வார். இது பாதுகையை ஆழ்வாராகவும் நம்ம உருவப்படுத்தி சொல்லலாம். எப்படி நம்மாழ்வார் அவதரித்தது முதலே திருநாட்டிற்கு எழுந்தருளும் வரையில் சலிக்காமல் இந்த திருப்புலியின் கீழே எழுந்தருளிருந்தது மிகவும் ஆச்சரியமானது இல்லையா? எல்லா ஆழ்வார்களும் ஆங்காங்கே சென்று கொண்டிருந்தார்கள், தரிசித்தார்கள், பெருமாளையெல்லாம் போய் தரிசனம் பண்ணார்கள். ஆனால் இந்த ஆழ்வார் இருந்த இடத்துலையே இருந்தார். இவருக்கு எல்லா பெருமாளும், எல்லா திவ்யதேச பெருமாளும் சேவை சாதித்தார்கள் என்று ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இந்த பாதுகை எல்லாரும் சேவித்தார்களே தவிர பாதுகை யாரையும் போய் பார்க்கவில்லை. அப்படி ஆழ்வார் போல இருந்தது என்று சொல்கிறார். அடுத்தது இந்த பாதுகையை ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் சமயத்தில் சில ராஜாக்கள்லாம் வணங்கி அந்த சிம்மாசனத்துக்கு கீழே இருக்கிற திருவடி மேடையில் தங்களுடைய கிரீடங்களெல்லாம் கொண்டு சமர்ப்பித்தார்கள். ஏன்னா மரியாதை, அதாவது பாதுகைக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தார்கள். பாதுகையோட பிரபாவம் தெரிஞ்சு செய்தார்கள். அதெல்லாம் பிரபாவத்தை தெரிஞ்சு அதை ஆசிரிச்சா நமக்கு நன்மை கிடைக்கும் என்று தெரிந்து செய்தார்கள். எதிர்க்க வந்த ராஜாக்களெல்லாம் பரதன் கொன்று அந்த கிரீடங்களையும் அந்த இடத்துலையே கொண்டு சேர்த்தார். அதனால் என்னென்னா ஆழ்வாருடைய திவ்ய சுக்தியால் ஜெயிக்கப்பட்டு திருவடியில் ஆசிரியித்தார்கள் அப்படிங்கிறது கருத்து. எல்லோரும் அந்த பகவான் ஆசிரியக்கிறதுக்கு ஆழ்வார்கள் ஸ்ரீ சுக்திகள்லாம் உபயோகப்படுறது
அப்படிங்கிறது அர்த்தம். நல்ல சுபாவம் உள்ளவர்கள்லாம் ஆழ்வாரை வந்து ஆசிரித்தார்கள் நம்மாழ்வாரை. அதேபோல் எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள்லாம் ஆழ்வார் திவ்ய சுக்தியால் ஜெயிக்கப்பட்டு திருவடியில் வந்து ஆசிரித்தார்கள் அப்படிங்கிறது உட்கருத்து இதில். அப்புறம் பாதுகை வந்து ஆண்டபோது ஸ்ரீராமன் காட்டிற்கு வந்த சமயத்தில் கோட்டை வாசல் திறந்து கிடந்தது. யானை குதிரைகளுக்கெல்லாம் கட்டுவார் இல்லை, யாருமே அதை கட்டலை, தெருவில் திருந்து கொண்டு போயின்னு இருந்தன. அப்போ ஜனங்களுக்கெல்லாம் அங்கே பயமாக இருந்தது. ஏன்னா ஜனங்கள்லாம் அங்கேயே படுத்து உறங்குவார்களாம் ராத்திரி நேரத்தில். இப்படி சஞ்சாரம் போயிட்டு வந்தவர்கள் வழிப்போக்கர்கள்லாம் அங்கேயே படுத்து தூங்குவாராம் நடுவீதியிலேயே. அப்படி இந்த யானை குதிரைகள்லாம் கட்டாமல் இருந்ததுனால அவர்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்ததாம். ஆனால் எப்போ பாதுகை வந்து சேர்ந்ததோ அதுக்கப்புறமாக வழிப்போக்கர்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் நினைத்த இடத்துல கவலையற்று தூங்க ஆரம்பித்தார்களாம். இப்படி நல்ல ஆச்சாரங்கள் எழுந்திருக்கிற இடத்துல ஒரு விதமான கஷ்டமும் ஜனங்களுக்கு இருக்காது. ஆச்சாரியர்கள் எழுந்துகளினாலே அந்த ஊரில் எந்த கஷ்டமும் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆச்சாரியர்கள் வந்து ஆசிரித்தால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராதான். அதே போல் பாதுகை வந்து வரதாழ்வான் ஒரு பிரயோஜனமும் தீயும் நினைக்காம அபேட்சிக்காமல் இந்த பாதுகையை எல்லை இல்லாத பக்தியோடு ஆராய்த்தானாம். சகலமானவர்களும் ராமனுக்கு சமானமாக கொண்டாடினார்கள். சகல தேவதைகளும் பரதனை சேவித்தார்களாம். அதனால் ஒரு நல்ல சிஷ்யன் நல்ல ஆச்சாரத்தில் அவரையே பிரயோஜனமாக நினைத்து பூர்ணமாக பக்தி பண்ணால் எல்லோரும் அவனை தெய்வத்தை போலவே கொண்டாடுவார்கள் அப்படிங்கிற. தேவதைகள் கூட அவனை சேவிக்கிறார்கள் அப்படிங்கிறார். எப்படி பாதுகையே ஆசிரியச்சின்னு இருந்த பரதனை எல்லாரும் கொண்டாடினார்களோ, எல்லாரும் சேவித்தார்களோ, ராமனை போலவே ராமனுக்கு சமமானமாகவே பரதனை கொண்டாடினார்கள். தேவதையை போலே பார்த்தார்கள், அவனை ஒரு தெய்வத்தை போல பார்த்தார்கள். அப்படி இருக்க தேவதைகள்லாம் சேவித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகிமை இருந்தது இந்த பாதுகையை ஆராய்ச்சின்னு வந்ததுனால, ஆராதித்து கொண்டு வந்ததுனால பரதனுக்கு. அதுபோல் ஒரு சிஷ்யனுக்கு எப்படின்னா நல்ல ஆச்சாரத்தில் அவரையே பிரயோஜனமாக நினைத்து அவருக்கே கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அவரிடம் பூர்ண பக்தி பண்ணினா எல்லோரும் அவனை தெய்வத்தை போல கொண்டாடுவார்கள் அப்படிங்கிறத இந்த பாதுகையை தெரிவிக்கிறது நமக்கு. அயோத்திமா நகரம் முழுவதும் சத்ருஞ்சயன் யானையின் மேல் வலம் வந்த பாதுகைக்கு இப்போது பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். அப்போது எல்லோரும் இதை ஆர்வமுடன் அங்கீகரித்தார்கள். இது என்னத்தினால சாத்தியமாச்சு அப்படின்னா, சித்திரக்கூடத்திலிருந்து அயோத்திக்கு திரும்ப வந்ததுனால் மட்டும் இல்லை, இதற்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கிறது. அது என்ன என்றால், ஸ்ரீராமனுக்கு பொழுது விழுந்தால் பட்டாபிஷேகம் பண்ணுவதாக இருந்தது தசரதர் இருந்தபோது. ஆனால் மறுநாளே காட்டிற்கு போகும்படியாக நேர்ந்தது. அந்த விஷயத்தில் ஸ்ரீராமனுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. லக்ஷ்மணனுக்கு எல்லையில்லாத கோபம் வந்தது. காட்டிற்கு எழுந்துள்ள போது பட்டாபிஷேகத்திற்காக சேகரிக்கப்பட்ட சாமான்களெல்லாம் இது வீணாக போகாமல் யாருக்காவது உதவ வேண்டும் என்று மிகுந்த சந்தோஷத்துடன் பெருமாள் பிரதட்சணம் பண்ணினாராம். அப்படி மனப்பூர்வமாக சந்தோஷப்பட்டபடியால் பட்டாபிஷேகம் இந்த பாதுகைக்கு நடந்தது. அதாவது பெருமாள் நல்ல ஆச்சாரியர்களுக்கு தன்னை போலவும் தன்னை காட்டிலும் அதுவும் மரியாதை பண்ணுகிறார் அப்படிங்கிறார். காட்டிற்கு எழுந்துள்ள காலத்தில் பட்டாபிஷேகத்திற்காக இந்த சாமங்களை கட்டாட்சித்து கொண்டு பிரதட்சிணமாக அடிமேல் அடியாக எழுந்துள்ளினார். வேகமாக நடந்து போகலை, பிரதட்சணம் பண்ணிட்டு வரல, அடிமேல் அடியாக ஒவ்வொரு பதார்த்தத்தையும் கண்குளிர கட்டாட்சித்து கொண்டு இதை வீணாக போகாமல் யாருக்காக உதவ வேண்டும், இதை நாம் இருந்து பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று இந்த உயர்ந்த எண்ணத்தோடு அதை பிரதர்ஷனம் வந்தாராம். இது யாருக்காக உபயோகப்படணும் அப்படின்னு. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு வஸ்துவில் ஆசை இருந்தால் அதை அனுபவிக்க முடியாமல் போனால் அதை பார்த்து கொண்டே மெல்ல போகுதான் வழக்கம். ஆனால் ராமன் அடிமேல் அடி வச்சு பிரதர்ஷனம் வந்தானாம். அந்த பாதுகையெல்லாம் வந்து இதை பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, யாருக்காக உபயோகப்படட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணினாராம் பெருமாள். அது தெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி எண்ணம் இருக்க முடியும். அடுத்து ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், 184வது ஸ்லோகத்தில், பிராத்ரு நியோகே அப்பியனிவர்த்தமானம் ராஜ்யாபிஷேகம் ச பரித்யஜந்தம் ராமானுஜௌதௌ நனு பாரதந்திரியாத் உபாபியாம் பவதி ஜிகாய என்று. அதாவது என்னென்னா, ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் அயோத்திக்கு திரும்பி போக சொன்னார். நீ வேணால் திருப்பி அயோத்திக்கு போய்விடு என்றார். அப்போ அவன் கேட்க மாட்டேன்ட்டான், நான் திரும்பி போக மாட்டேன் என்று சொன்னான். பரதனை வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள் அப்படின்னார். ஏன்னா அந்த ராஜ்யத்தை யாராவது ஆளணுமே அப்படிங்கிறதுக்காக.
அந்த பரதனும் சொன்னத்தை கேட்கல. நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன், நான் நாட்டை ஆள மாட்டேன் அப்படின்னு சொன்னான். 2 பேரும் மறுத்து விட்டார்கள். அந்த 2 பேரை காட்டிலும் பாதுகை பிரீத்தியில் சளைத்தவள் இல்லை. எப்படியும் பகவானுடைய திருவடியை விட்டு ஒரு நாளும் பிரியாதவள். அப்படிப்பட்ட பாதுகை அந்த நியமனத்தை கேட்டு திரும்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டது. அதனால் அந்த 2 பேரை விடையும் மேம்பட்டவள் இந்த பாதுகை அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது ஆச்சாரியர்கள் சொன்னபடி கேட்பது அத்தனை நித்திசூரர்கள் கூட கேட்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தமா. ஆச்சாரியர்கள் சொன்னபடி கேட்பாலாம். அந்த மாதிரி ஆச்சாரியர்களுக்கு ஒரு உசந்த ஸ்தானத்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிரபாவங்கள்லாம் தெரிஞ்சதுனால நிரம்ப தெரிந்தவராயும் இக்ஷ்வாகு வம்சத்திற்கே உபாத்தியாயரும் இருக்கிற வசிஷ்டர் சிம்மாசனத்தில் எழுந்தருளை பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார் அப்படின்னு சொல்கிறார். பட்டாபிஷேகம் பண்ணிச்சதோடு இல்லை, இந்த பட்டாபிஷேகத்தை அடைந்து சிம்மாசனத்தில் எழுந்தருளிருந்து கடுமையான பராக்கிரமத்தை அடைந்து ஒன்றிலும் ஒரு விதமான குறையும் இல்லாமல் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணித்தான் இந்த பாதுகை. சிக்ஷை ரக்ஷை அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ஆச்சாரியர் மாதிரி பெருமாள் கூட பண்ண முடியாது அப்படிங்கிறான். அதே மாதிரி பாதுகை பூமிக்கு தன்னை ஸ்ரீராமன் ஆள வேண்டும் ரொம்ப ஆசையாக இருந்ததான். ராவணனை கொல்வதற்காக ராமன் காட்டிற்கு எழுந்தறினான். பூமிக்கு அதனால் ரொம்ப வருத்தம் உண்டாயிற்று. இந்த பட்டாபிஷேக ஜலம் தீர்த்தம் பூமியில் பட்டவுடன் பூமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டதான். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் பூமிக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற. பூமி நல்லா செழிப்பாக இருந்தது அப்புறமா அப்படிங்கிறான். பாதுகை ராமனை விட்டு பிரிந்ததில் பூமி மிகவும் व्यसनப்பட்டு கொண்டிருந்தது. அதனால் பட்டாபிஷேகத்தை சாக்கி வைத்துக்கொண்டு இந்த பூமியின் வருத்தத்தை போக்கடிப்பதற்காக அதுக்கு குளிர்ந்த உபச்சாரங்கள்லாம் பண்ணினாலாம். அடுத்து இந்த பாதுகை காட்டிற்கு எழுந்துள்ள போது சரியான ராஜா இல்லாததுனால உலகத்திற்கு ரொம்ப தொந்தரவு ஏற்பட்டது. அதை போக்க வேண்டியதுக்காக ஏற்கனவே மகானான வசிஷ்டர் நிறைய விரதங்கள்லாம் செய்து மந்திரங்களுக்கெல்லாம் விசேஷ சக்தியை உண்டு பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணினாராம் பாதுகைக்கு. அதாவது உலகில் நல்ல ஆச்சாரம் இல்லாமையினால தத்வைத புருஷார்த்தங்களை உள்ளபடி அறியாமல் பகவத் பிரசாதத்தை அடைய முடியாமையாலே ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். சதாச்சாரரை சாஸ்திரோக்தமாக பிரதிஷ்டை பண்ணி விசேஷ பக்தியுடன் ஆராதித்தால் சகல கஷ்டங்களும் தீரும். இப்போ ஒரு ஆச்சாரியன் ஒரு ஊருக்கு எழுந்திருக்கிறன்னா அதை விசேஷ மரியாதை பண்ணி ஆராதிக்கணும். அந்த மாதிரி பண்ணால் அந்த ஊரில் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும், எல்லாம் சௌக்கியமாக இருப்பார்கள் எல்லோரும். பாதிக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது அந்த ஜலங்கள்லாம் என்னாச்சா எல்லா ஆறுகள்லையும் போய் சேர்ந்துதான். அவைகள்லாம் வற்றாதவைகளாக ஆயிட்டான். அந்த ஆறுகள்லாம் எல்லா ஆறுகளும் துங்கபத்ரை என்கிற ஆறாக ஆகிவிட்டன என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். என்னென்னா துங்கபத்ரை நிறையா பெருக்கு வருமாம், அதில் தண்ணீர் பெருக்கு. அந்த மாதிரி இதில் எல்லா ஆறுகளும் வற்றாத ஜீவநதியாக மாறிவிட்டனவாம் இந்த பாதுகையோட பட்டாபிஷேக ஜலம் பட்டதுனால. அதே போல் பாதுகையை பரதாழ்வான் திருவுள்ளப்படி சகல மந்திரிகளும் சாஸ்திரோக்தமாக பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் பாதுகைக்கு. அப்போது எல்லா ஜனங்களும் தாங்கள் செய்கிற சகல கர்மங்களையும் பாதுகையின் எடுத்து சமர்ப்பித்தார்கள். அப்போது அது திரேதாயுகமாக இருந்தாலும் முன்னாடி இருந்த யுகங்களை காட்டிலும் உயர்ந்த கிருத்தயுகமாக இருந்ததாம். அதாவது பாதுகையை ஆராதித்ததுனால எல்லோரும் சத்துவகுணம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிற. அதே மாதிரி பட்டாபிஷேகம் செய்கிற போது மந்திர சப்தங்களும் சாமரம் போடுகிற ஸ்திரீகளுடைய ரத்ன வளைகளுடைய சப்தங்களும் தான் அதிகமாக கேட்டுதான். ஆனால் சத்ரு அப்படிங்கிற ஒரு சப்தம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறார். பெருமாளை காட்டிலும் நல்ல ஆச்சாரியர்களுக்கு எல்லோருக்கும் தயையும் பிரீத்தியும் மிகவும் அதிகமாகும் அப்படிங்கிற. இப்போ பாதுகை 2 அண்ணன் தம்பிகளும் வராமல் ராஜ்யத்தை ஆளாமல் இருந்ததுனால அதுக்கு பழமொழி ஏற்பட்டது. அது என்ன அப்படின்னா, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் அப்படின்னு. அதாவது பெருமாளுக்கு அண்ணனும் தம்பியும்னா பரதனும் லக்ஷ்மணனும் இவர் 2 பேரும் அண்ணன் தம்பிகள். இவர்கள் 2 பேரும் உதவ மாட்டார்களாம். அடி உதவினது போல, அடி உதவுவது போலே அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள்ன்ற பழமொழி இதனால ஏற்பட்டது அப்படிங்கிற. அடினா திருவடி, அது பாதுகை தான் உதவித்து, அண்ணன் தம்பிகள் 2 பேரும் உதவவில்லை அப்படின்ற அர்த்தம் ஏற்படுறது இதில்.
அதற்கு பிறகு இக்ஷ்வாகு வம்சத்துக்கு முழுவதற்கும் வசிஷ்டர் தான் வாத்தியார். மனு என்கிற ராஜாவின் சபை முதல் தசரதர் வரைக்கும் அவர் பார்த்துருக்கார். இந்த பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாக்கள் வழக்கப்படி சபை கூடுங்காலத்தில் அந்த ஜனங்களுக்கு இருந்த பயம், பக்தி, ஞானம் இதெல்லாம் பார்க்குற போது வசிஷ்டர் முதலானவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததாம். எப்படி ஒருத்தர் உயிரோடு இருந்து ராஜ்யத்தை ஆழ்வாளோ அதுபோல இருந்ததாம் இந்த பாதுகை ஆண்டபோது. அப்படி எல்லோருமே நன்கு உணர்ந்திருந்தார்களாம். அதனால் மரியாதை பண்ணினார்களாம், இப்படி சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இப்போ பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதில். அதுக்கு அடுத்தபடியாக 14 வருஷம் முடிந்து ராமன் திரும்ப எழுந்தருளும் போது என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். அது வந்து இந்த ராமன் காட்டில் இருந்தபோது, அதாவது சண்டை போடுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து சமுத்திரத்தை தாண்டி போகணும் இல்லையா? அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, சமுத்திரம் வற்றவில்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறார். சரையூ நதியும் தமசா நதியும் ஒன்றாக சேர்ந்து பாதுகையோட பட்டாபிஷேக ஜலத்தை சமுத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தனவாம். சரையூ நதியும் தமசா நதியும் சமுத்திரக்கரையில் கொண்டு போய் சேர்த்துதான். அதனால தான் ராமன் ஆக்னேயாஸ்திரம் போட்டும் சமுத்திரம் வற்றவே இல்லை அப்படிங்கிறார். அதனால தான் வற்றவில்லையாம் அந்த சமுத்திரம். அடுத்து பாதுகை வந்து கீழே திருவடி கிட்ட சொல்லி சக்கரவர்த்தி திருமன் வந்து ராமன் வந்து திரும்பி எழுந்தளிக்கிறான் என்று விஞ்ஞாபித்தாராம். அதாவது அனுமான் பாதுகையிடம் வந்து சொன்னாராம். எல்லாமே பாதுகையிடம் விஞ்ஞாபிக்கிறது வழக்கம், பரதனுடைய வழக்கம். அதே போல் திருவடியும் வந்து பாதுகையிடம் விஞ்ஞாபித்தாராம், சக்கரவர்த்தி திருமன் திரும்பி எழுந்தொழிவிட்டார் என்று. அப்போது பரதன் ஸ்ரீராமத்தில் எழுந்தருள வேணும் என்று பாதுகையை பிரார்த்தித்தானாம். உடனே பட்டத்து யானை மேலே ஏறிண்டு வந்து ராமனிடம் சமர்ப்பித்தார்களாம். அப்போது பட்டத்து யானைக்கு மதஜலம் பெருகிட்டான். அதை வண்டுகள்லாம் சாப்பிட்டு சப்தித்தனவாம். அதை பார்த்தா யானை சோஸ்திரம் பண்ணுவது போல் இருந்ததாம். யானையே வந்து சோஸ்திரம் பண்ணுகிறது அப்படின்னு இருந்ததாம். அப்புறம் வந்து பரதாழ்வான் திருப்பி பாதுகை எழுந்தருளி கொண்டு சக்கரவர்த்தி திருமன் திருவடிவாரத்தில் சமர்ப்பித்தார். அப்போது சீதா பிராட்டி, உன்னை அந்த பாதுகைக்கு முன்பே பட்டாபிஷேகம் ஆனதுனால அதற்கு தகுந்த மரியாதையை எல்லா பெரியார்களுக்கும் நடுவிலும் பண்ணினார். அதாவது முன்னாடியே பட்டாபிஷேகம் ஆகிடுத்து, சீதைக்கு இனிமேல் தான் பட்டாபிஷேகம் ஆகணும். அதனால் சீதை வணங்கினாலாம் அந்த பாதுகையை. அது மட்டும் இல்லை, பரத திருமடியிலே எழுந்தள்ளி பண்ணி கொண்டு பெருமாளை எதிர்கொண்டு எழுந்தள்ளினார். அப்போது பிராட்டி இந்த கைகூப்பி கொண்டு காட்டி கைகூப்பாலே தாரை முதலான தோழிகளையும் சேவிக்கும்படி ஆக்ஞாபித்தாளாம். மற்ற தோழிகள் இல்லாமல் நீங்களும் சேவிங்கோ பாதுகையை அப்படின்னாலாம். அது மட்டுமா, இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆன பிறகு தான் ராமன் சுக்ரீவன் விபீஷணன் இவர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தான். அதனால் விபீஷணன் சுக்ரீவன் இல்லாமல் ரொம்ப மரியாதையோட பாதுகையை சேவித்தார்கள். ஏன்னா பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆன பிறகு தான் ஸ்ரீராமன் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் பட்டாபிஷேகம் செய்வித்தான். அதனால் ரொம்ப மரியாதை பண்ணலாம் வாழலாமும். இப்படி வந்த அத்தனை பேரும், ராமனோடு வந்தவர்கள் அத்தனை பேருமே அந்த பாதுகையை மரியாதையுடன் சேவித்தார்களாம். பாதுகையே ரங்கநாதன் ஸ்ரீராமனாய் அவதரித்து காட்டுக்கு சென்று ராட்சசரை கொன்று திரும்பி எழுந்தருளியிருக்கிறான். இப்போ பரம்பரையாய் வந்ததான தன்னுடைய பட்டத்தை தான் வாங்கி கொண்டு தன்னுடைய திருவடியை மறுபடியும் இந்த பாதுகைக்கு கொடுத்தானாம். அதாவது மறுபடியும் பாதுகையை சாத்தி கொண்டானாம். அப்படி மறுபடியும் பாதுகையை சாத்தி கொண்டான், திரும்ப வந்து சாத்தி கொண்டான் அப்படிங்கிறார். அப்புறம் பாதுகை வந்து அயோத்தியா பட்டணத்து ஜனங்கள்லாம் மறுபடியும் ஸ்ரீராமன் எழுந்தருளி இந்த பாதுகையை சாற்றி கொண்டு நாம் சேவிப்போமா அப்படின்னு ரொம்ப விசாரப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ பெருமாள் பாதுகையை சாத்தின்றதும் மறுபடியும் இருந்து பிறந்தது போல பரம சந்தோஷம் அடைந்தார்களாம். ஆனந்த பாஷ்பங்களால் 2ஆம் தரம் பட்டாபிஷேகம் பண்ணார்களாம். எல்லோரும் ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். இந்த மாதிரி ராமன் வந்து இந்த சாத்தின்டான், காலில் பாதுகை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு. அதற்கு பிறகு பாதுகையை பற்றி சொல்கிறார். ராமன் திரும்பி அயோத்திக்கு எழுந்திருந்த போது
அவருடைய சிம்மாசனத்தில் அவர் எழுந்திருந்தார். இந்த பாதுகை அந்த சிம்மாசனத்தின் கீழே திருவடி மேடை மேலே இருந்ததாம். அப்போதும் அந்த பாதுகையை எல்லா ஜனங்களும் முன் போலவே கொண்டாடினார்களாம். அது மிகவும் பெரியவர்கள் தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கௌரவம் குறைந்து விடாது அப்படிங்கிறத காமிக்கிறது. பெருமாள் பாதுகையை சாற்றிக் கொள்கிற போது விரலில் இடிக்காமல் இருப்பதற்காக ஜாகிரதையாக சாத்திக் கொள்கிறாராம். ஏன்னா பாதுகையும் சாண்டது இல்லையா, அதனால் அவர் மெதுவாக அதுக்கு நோகாமல் காலில் தொடுகிறோமே என்று நினைத்து பயந்து சாற்றிக் கொள்கிறாராம் அந்த பாதுகையை ராமர். இப்படியாக பாதுகா பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகம் ஒன்றாக நம்ம இந்த பாதுகா சஹஸ்ரத்திலிருந்து சேவித்தோம், இதை அனுபவித்தோம். இத்துடன் இந்த பாதுகா பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகம் நிறைவடைகிறது. சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து, சர்வம் ஸ்ரீகிருஷ்ண பாதுகார்ப்பணம் அஸ்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः.